சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இப்போ தர்மன் படத்துடைய ஷூட்டிங்கில் சூப்பர் ஸ்டார் கலந்து கொண்டிருக்காரு. மேலும் அஸ்வந்த் மாரிமுத்துவோட இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் பிரம்மாண்டமாக இந்த படம் எடுக்கப்பட்டு வருது. தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் முடிந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. காரணம், தற்போது தான் இந்த படத்துடைய பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் நடைபெற்று வருதான். மேலும் ரித்திக் ரோஷனுக்கான கேமியோ ஷூட்டை நடத்தி முடிச்சிருக்காரு நெல்சன். அதைத் தொடர்ந்து பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் எல்லாம் இன்னும் ஒரு 10 நாளில் முடிஞ்சிடும் என சொல்லப்படுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஜெயிலர் 2 படம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் வெளியாகும் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்த ஒரு சின்ன அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அதாவது தொடர்ந்து நெல்சன் அப்டேட்டே கொடுக்காமல் இருந்துட்டு வராரு. இதனால் பார்த்தீங்கன்னா ரசிகர்களும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. கடைசியாக ரஜினிகாந்த் கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க கமிட் ஆனார். ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து பெரும் லாபத்தை ஈட்டிய படம். அதே போல் இந்த படமும் பெரும் லாபத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராஃப், சுனில், தமன்னா, யோகி பாபு, மோகன்லால் மற்றும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமுலு, மிதுன் சக்கரவர்த்தி, எஸ்ஜே சூர்யா, நேரா ஃபர்தோக்கி, இப்போ ரித்திக் ரோஷன் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. பிரம்மாண்டமாக அதிக பொருட்செலவில் உருவாக்கப்பட்டு வரும் இந்த படம் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுற முதல் படமாக இருக்கும் என சொல்லப்படுது. ஏனென்றால் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் பக்காவான நேரத்தில் ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. எல்லாரும் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி கலெக்ஷன் படம் ஜனநாயகம் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதம் அந்த படம் வெளியாகலாம் என சொல்லப்படுது. இப்படி இருக்க சூப்பர் ஸ்டாரோட படம் தான் தமிழ் சினிமாவிலே முதல் 500 கோடி, 800 கோடி, 1000 கோடி என கலெக்ஷன் பண்ண படம். அதே போல் இந்த படமும் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் உக்கும் என டைட்டில் வச்சுருக்காங்களாம். இந்த உக்கும் பாடல் ஆகஸ்ட் 14 வெளியாகும் என சொல்லப்படுது. மேலும் இந்த பாட்டில் நேரா ஃபர்தோக்கி என்கின்ற ஹிந்தி நடன கலைஞர் தான் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடலுக்கு நடனம் ஆடியிருக்காங்க. 1000 நடன கலைஞர்களோடு சேர்த்து ரஜினிகாந்தும் இந்த பாட்டுக்கு நடனம் ஆடியிருக்காராம். ஆகஸ்ட் மாதம் 14 இந்த பாட்டு வெளியாகும் என சொல்லப்படுது. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு பிடிக்கும் வண்ணம் பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கலப்புற விதமாக தான் இந்த பாட்டு ரெடி பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சிங்கிளுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.